ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். என்ன மொபைல் விற்றுருக்கு, என்னென்ன மொபைல் இருக்குன்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டினியூவாக செய்கிறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வரீங்க. ஸோ ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு பொருளை விற்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறோம் நம்ம, சரியா? அதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கே வேலை கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பொருளும் இதில் விற்கிது, எங்களுக்கும் ஒரு லாபம். ஸோ வாங்குகிற உங்களுக்கு கம்மியாக இருந்து அது வாங்கினா உங்களுக்கு அதுலேயும் ஒரு லாபம். ஸோ கஸ்டமரும் வாங்கலாம், வியாபாரியும் வாங்கலாம். ஸோ அது ஒரு இதாக போயிட்டுருக்கு. அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குதுன்னு நம்ம காமிச்சிடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து ஒன்றும் 3-4 பீஸ் தான் இருக்குது எடுத்து வாங்கினது. இதில் கூட 2 பீஸை ஒருத்தர் 2-3 பேர் காசு போட்டிருக்காங்க, அவங்களுக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி 2 பீஸ் என்னமோ போயிடும். அப்படி பார்த்தா கூட 2 பீஸ் தான் இருக்குது, வேறு வர வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் சொன்னேன் அவர்கிட்ட, இது வந்து விலை கூடாதுன்றாங்க. நம்ம விற்றுட்டது எவ்வளோ தெரியுமா விற்றோம்? வெறும் 350 ரூபாய்க்கு விற்றுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து ஒரு அந்த பார்ட்டியே வந்து எவ்வளோ தெரியுமா? 600ரூவானா சொல்லுங்கள், நான் ஒன்றும் எடுத்து தரேன்னு. 600ரூவாய்க்கு வாங்கி நான் என்ன விலைக்கு விற்க முடியும்? நானே 350 ரூபாய்க்கு விற்றுட்டு உங்ககிட்ட வித்தாச்சு. இது என்னப்பா 350 ரூபாய்க்கு? இல்லை அதான் நான் அது இப்போ அதில் கூட 2-3 ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து நாளைக்கு வந்தால் தான் தெரியும் எனக்கு, சரியா? அது கூட பிரச்சனை கிடையாது. இப்போ இதை திரும்ப வாங்கணும்னா நானே 600ரூவா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும், சரியா? இதை வந்து நானே வந்து இப்போ வந்து 600ரூவா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அவர் அப்படி தான் சொன்னார், 600ரூவா ரேட்டு வேணா சொல்லுங்கள் தரேன்றாரு. தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். ஆனால் நம்ம விற்றதே 350 ரூபா தான். அவன் வந்து இது திரும்பி இருக்கு ஒன்றும் இருக்கு 600ரூவா ஆகும் அப்படின்றான், சரியா? அதனால வேணுன்றவங்க கேளுங்க. இன்னும் 2 பீஸ் என்னமோ தான் இருக்கு, சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னப்பா, இது மைக்கோட இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சரு. வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம லேடிஸ் குரல், ஜென்ஸ் குரல், எல்லா குரலையும் மாறும். அதே மாதிரி ப்ளூடூத்தில் ஸ்பீக்கர் போட்டு சவுண்டு பாயும். ஹலோ, வேணாம் நேற்றே பேசிட்டேன். சரி, குரல் மாறுது, லேடிஸ் குரலாக மாறும், பயங்கரமானது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த நத்திங்கை பற்றி சொல்லிடுவோம். ஏன்னா நத்திங் வந்து பெரிய மொபைலு. இதில் வந்து 3 விதமாக இருக்குது நம்மகிட்ட. ஸோ இதை வந்து இன்றைக்கி இப்போ கூட ஒரு 2 பேர் கேட்டுட்ருக்காங்க, கண்டினியூவாக 3-4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய பாக்ஸ், இது ஒன்று. ஸோ இது ஒன்று நத்திங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாத்தோட சூப்பராக இருக்குது. உண்மையிலே 18,500ரூவான்றது செம்ம கம்மி. மொபைல் எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே ஒரு புது ஃபோனை எடுத்து நம்ம கையில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு புது மொபைலாக இருக்குது. நத்திங் 1 12GB RAM 256, 18,500ரூவா. கேபிள் தரேன், இதுக்கான ஒரிஜினல் கேபிள் இதானப்பா. அந்த கேபிள் தானே, அந்த கேபிள் ஒரிஜினல் கேபிள் இதுக்குள்ளே இருந்துச்சு. இதுதான்ப்பா, இல்லைப்பா, நான் தான் எடுத்து வச்சேன் இந்த கேபிள். பாக்ஸ் மாறிடுச்சு, சரி ரைட், ஓகே. இப்போ இதுக்கு எனக்கு பாக்ஸ் உள்ள ஒரு ஒயர் இருக்குது பாருங்க. ஸோ இந்த கேபிளே வந்து 1000 ரூபாய்க்கிட்ட இருக்கும். இந்த கேபிள் ஒரிஜினல் கேபிள் இருக்குது. 12GB RAM 256 புதுசாக இருக்குது. இதுலேயே ஒன்று இருக்குது, செகண்ட்ஸாக இருக்குது. இது வந்து 17,000. ஸோ செகண்ட்ஸு பெயிண்ட்லாம் அந்த 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 இடம்லாம் ஸ்டீல்லாம் வந்து வெளியே தருது பார்த்தீங்களா, செகண்ட்ஸு. கிராச்சஸாக இருக்குது, கொஞ்சம் கிராச்சஸாக இருக்குது. ஸோ இதோட விலை 17,000, 17,000 ரூபாய், சரியா? 17,000 ரூபா, 18,500 இதுவும் வந்து 18,000 ரூபா. இது வந்து புதுசாக இருக்குது. இப்போ இது எப்படி இருக்கோ அதை விட இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா. 8/128, 8GB RAM 128, சரியா? இதை வந்து உங்களுக்கே தெளிவாக்கிட்டேன்னா இப்போ அடுத்ததுக்கு போயிடுவோம். இந்த எம்ஐ ஒருத்தர் வாங்கிட்டாப்புல, நாளைக்கு பார்சல் போடணும், சரியா? அதே மாதிரி மோட்டோவும் ஒருத்தர் வாங்கிட்டாப்புல, பார்சல் போடணும். இந்த அரிய வகை ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அரிய வகை ஃபோன் சாம்சங்கில்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை ஃபோன் தான். இது 4G தான். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் எஸ் ஃபோர் மினின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்த மொபைலு. கிட்டத்தட்ட 40-45,000 ரூபா ரேட்டில் விற்றுட்டு இருந்த மொபைல்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 8GB ஸ்டோரேஜ், 3GB ரேமும் 2GB ரேமும் வரும். மொபைல் என்னென்னா அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லவே வேணாம், வேறு கண்ணாடி மாதிரி அப்படியே ஜொலிக்குது. ஒரு 2,500 ஃபோனில் இவ்வளோ ஃபெசிலிட்டியானா உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்குது. ஸோ ஒரு காலத்தில் இது வந்து 50,000 ரூபா ஃபோனாக இருந்தது. ஸோ நம்ம அதை தான் நம்ம இப்போ வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரியா? இதோட விலை வந்து 2000. ஒரிஜினல் பேட்டரி இருக்குது, நல்லா சார்ஜ் பிக்கப் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 2,500 ரூபான்னு தரேன். அடுத்தது ரெட்மியில் நோட் 11 ப்ரோ, ரெட்மி நோட் 11 ப்ரோ 11,500 ரூபா, 6/128. சரியா? இதெல்லாம் இப்படி வச்சுட்டே வருவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் நார்சோ 60 ப்ரோ. இன்னும் வந்து 8 மாதம் வாரண்டி இருக்குது. பாக்ஸு, சார்ஜரு, மொபைலு எல்லாமே வந்து பக்காவாக நீட்டாக செம்மையாக இருக்கிற மொபைலு. ஸோ இங்கே பாருங்கள், சார்ஜர்லாம் வந்து எடுத்து யூஸே பண்ணலாம், அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க. 8 மாதம் பீஸு இந்த இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலர். ஸோ இந்த கலருக்காகவே மொபைலை வாங்கலாம். மொபைல் வந்து அந்த ஆரஞ்சு கலர் மொபைலு, எட்ஜு ஸ்க்ரீனு. ஸோ 8/128. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மொபைல். இதுதான் எட்ஜு வந்துட்டாலே பெரிய மொபைல் தான். 14,500 5G மொபைல். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இவ்வளோ கம்மியில் இந்த மொபைல் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. 8 மந்த் வாரண்டி உள்ளது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சு தான் வாங்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ பேசி விற்கிறோம். சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விற்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா படத்தை போட்டுட்டு அந்த ஃபோட்டோஸ் போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விற்பாங்க. நான் சொல்கிறேன், இவ்வளோ தெளிவாக இவ்வளோ நீட்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓப்போ ரெனோ 5 ப்ரோ 12,800 ரூபா 5G மொபைலு. ஒன்லி மொபைல் பாக்ஸு தான், இதில் உள்ள வந்து சார்ஜர்லாம் கிடையாது, ஒன்லி பாக்ஸு. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேக்குள்ளே இருக்குது பாருங்கள், எட்ஜு ஸ்க்ரீனு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்த்தா புது மொபைல் மாதிரியே இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,800 ரூபா, 8/128. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போக்கோ X4 ப்ரோ 5G மொபைல். இதுவும் 8/128. பாக்ஸும் மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது மொபைலு, 9,000 ரூபா, 9,000. 6GB ரேமு 128. சரியா? 6GB ரேமு 128. ஒரிஜினல் டிஸ்பிளே. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல், காம்போ மாற்றலை, சர்வீஸ் போல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M34 6,500 ரூபா. ஸோ இப்போ வந்து நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா ஐபாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபு. ஸோ இது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாங்கினது வந்து 15,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காப்ல. பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது, சிம் கார்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி 7000 mAh பேட்ரி உள்ளது. சார்ஜர் எல்லாமே ஃபுல் கிட்டாக இருக்குது. ஸோ வாரண்டி கிடையாது. வாரண்டி இருக்குதான்னு தெரில, வாரண்டி ஆனால் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தப்பா இதை பிடி. கீழே விழுந்துற போதுப்பா பார்த்து. ஸோ சார்ஜர், கேபிளு, அந்த ஐபால் ஹெட்ஃபோன் ஒன்று இருக்கும்ல அது. ஸோ எல்லாமே ஃபுல் கிட்டு. ஒயர் தான் இருக்குது, மண்டை இல்லை போல இருக்க. ஸோ இதுதான் மண்டை. அடாப்டர் இருக்குது. ஹெட்ஃபோன் வருமே, ஹெட்ஃபோன் இல்லையோ, ஹெட்ஃபோன் இல்லை. கேபிளும் அடாப்டரும் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 7,500 ரூபா, அதாவது 7,500. சிம் கார்டு போட்டுக்கலாம். இது வந்து 4G 5Gன்னு தெரியல. ஐபாலு பாக்ஸ் பின்னாடி திருப்பினா கொஞ்சம் டீட்டெயில் இருக்கும். GB ரேமு, 64GB.
சிம் கார்டு ஆப்ஷன் உள்ளது. 5G கிடையாது, 4G தான் இது. கேமராலாம் சூப்பராக இருக்கும். இதோட விலை 7500, அதாவது 7500. ஸோ உங்களுக்கு வாங்க விருப்பம் இருக்கா, ஐடியா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12R OnePlus 12R. ஸோ ஷோரூமில் அதுலேயே பில்லே இருக்குது. இப்போ தான் வாங்கியிருக்காங்க, இன்றைக்கி தான் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி இப்போ காலையில் மதியம் போய் வாங்கிட்டு வந்திருக்காப்ல. வாங்கிட்ட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது வந்து ஏதோ ஒரு இது அது அவங்க ஒரு கூப்பன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கூப்பன் வச்சுட்டு இவர் ஏதோ காசு போட்டு வாங்கியிருக்காப்ல. ஸோ டோட்டலாக இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 45,000 இருக்குது. 45,000 46,000 இருக்குது. 16GB ரேமு, 16GB ரேமு, 256GB. இதோட சீல்டு பீஸு, இதுவரையும் சீல்டு உடைக்கல, ஓப்பன் பண்ணாத ஒரு தெளிவான பீஸ் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை 39,500. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனோட 6,000 7,000 கம்மியாக தரும், சீல்டு பீஸ்ன்றதுனால. கூகுள் பிக்சல் 6 12,500 தான் சொன்னேன். கூகுள் பிக்சல் 6 உண்மையிலே ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த ரேட்டுக்கெலாம் வந்து கூகுள் பிக்சல் 6 கிடைக்குமா ஆனால் ரொம்ப ரேர் தான். மொபைல் நல்லா இருக்குது, பட் ஆனால் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது தான். ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் ஒர்க் ஆகலை. ஸோ கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபெக்டாக எதுவுமே குறைகளே கிடையாது. ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், பேக் கேமராவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,000, 12,000க்கு தரேன். ரொம்ப கம்மியாக தரேங்க, பாருங்கள் ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து கூகுள் பிக்சல் 6லாம் வந்து 20,000 கம்மி வாங்க முடியாது. நாங்களே ரொம்ப கம்மி அதிகமாக வாங்கிட்டு தோணுச்சு. ஆனால் வந்து சரி ஓகே 12,000 தாராளமாக வாங்கலாம். ஏன்னா 12,000 என்ன பார்த்து 12,000 கூகுள் பிக்சல் கிடைக்குமா? பஜாரில் காம்போ மாற்றினதெல்லாம் சொல்லவே மாட்டானுங்க. இந்த மாதிரி உண்மையெல்லாம் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம், சரியா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இதில் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகல, அவ்வளோதான். குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. 8128 5G மொபைலு. ஸோ இந்தியன் மொபைலு, கூகுள் பிக்சல் 6. ஸோ பாருங்கள் ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பழைய பீஸுங்க. இதெல்லாம் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா XR 15,000 போட்டிருக்காப்புல. 64GB. பேட்ரி வந்து 100 இருக்குது. நான் பேசினேன் இது. அவர் என்ன சொல்கிறாருன்னா வேறுனா ஒரு 1000 கம்மி பண்ணிக்கிறேன், 14,000 தரேன்றாரு. உங்களுக்கு ஐடியா இருக்கா பார்த்துக்கோங்க. 14,000 தரேன்றாரு, 14,000 பாக்ஸ் மொபைல் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S23 Ultra 5G மொபைல். இங்கே மொபைல் எங்கே இருக்குது? ஒயிட் கலரு 66,000 போட்டோமா, இப்போ 65,000, 65,000. காரணம் என்னென்னா இது வந்து 512GB இது. ஸோ 512GBக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, டபுளாக இருக்கும். சாம்சங் S23 Ultra 65,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் உங்களுக்கு தான் அது. ஐஃபோனில் வந்து 13 Pro Max 256GB, பேட்ரி ஹெல்த் 85%, 58,000. ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 12 Pro Max, பேக் டோர் உடஞ்சிருக்கு, பேட்ரி ஹெல்த் 66. மொபைலோட ப்ரைஸ் வந்து 32,500. ஐஃபோன் 12 128GB 26,500. இது எல்லாமே வந்து இங்கே இந்த மொபைல் ஒன்றா 12 Pro Max. எல்லாத்தையும் இப்படி வச்சிடுறாங்க, ஏன்னா அங்கே ஒன்றுமே இருக்கணும், திருப்பி எடுத்து வச்சுருவோம். இந்த ஒன்று 13 Pro Max, S23 FE ஃபோன், S23 FE, S23 Ultra. இது S23 FE ஒன்று வச்சுருந்தோம் இந்த பாக்ஸ் இந்த இருக்குல்ல. ஸோ S23 FE இது 5G மொபைலு, 29,000. மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே எங்கேயோ பார்த்தேன், இதாக இருக்குது. 29,000 5G மொபைல், 11 மாதம் வாரண்டி, டெமோ பீஸ், ஷோரூம் டெமோ பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S20 போர்டு இருக்குது, டிஸ்பிளேல போர்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டுக்காக, அதாவது போர்டுக்காக யூஸ் ஆகும். இல்லாட்டி நீங்கள் எப்படியே சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை 3,000, சரியா? 3,000
சிம் கார்டு போட்டு வச்சுக்கலாம். பெரிய மொபைலு, 5G மொபைலு. அபவுட்டுக்குள்ளே போனால் தெரியும், 5G தானே. ஆமாம், S20 ப்ளஸ். இது 5G மொபைலு. கோடு அதிகமாக இருக்குது. 3000 ரூபாய்க்கு தரோம், 3000க்கு தரோம். ரொம்ப கம்மி தலைமை. இப்போ பஸ் இதெல்லாம் இந்த விலைக்கெலாம் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து டிஸ்பிளே ஒரு 2000 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. அதை தூக்கி கூட மாட்டிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இல்லை இப்படியே வச்சு இன்னும் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இந்த மொபைலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் திறமை. சரியா? இதோட விலை வந்து 3000 ரூபா. 3000ன்றது ஒரு அடிமாட்டு விலை தான் அது. அப்புறம் சாம்சங்கில் A13 வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது வெறும் டப்பா. இது விட்டுருங்க, இது வெறும் டப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பவுன் இருக்கு. ஐஃபோன் 1+ல 8. இது 8லாம் ஒரு காலத்தில் செம விலை. பிளாக் கலரு, கோல்டு கலர்லாம் வரும். ஸோ இதோட ப்ரைஸ் ஒன்று வந்து 14,500 தரேன்றாரு. 8/128 தான். சரியா? 8/128. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 15,500 தராரு. ரெண்டுக்கும் இது கொஞ்சம் பெருசாக நீட்டாக இருக்குது. அது கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி ரெண்டும் ஒன்று தான். இது வந்து 15,500, அது வந்து 14,500. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து பெரிய மொபைல் 1,00,000 ரூபா போன இருந்தது. ஸோ இப்போ அப்படியே அடிமாடு விலையாக 33,500 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்கா வாங்கணுமா பாருங்கள். 12,256 விவோவில் X90 Pro 12,256 GB. ஸோ எல்லாமே பெரிய மொபைலுங்க. இதெல்லாம் பயங்கர பெரிய மொபைலு. 1,00,000 ரூபா போனால் இருந்தது. ஸோ இன்றைக்கி X100 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். X100 Pro வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா X90 Pro, விவோ X90 Pro 33,500 ரூபா. 33,000 ரூபாய்க்கு தரேன். 33,000 தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சோனியில் வந்து ஒரு தரமான மொபைல். இது என்னன்னா இந்த கேமரா தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹைலைட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேமராவை வந்து நீங்கள் எதுலேயுமே போய் ஒரு 50,000 ரூபா போன எடுத்து தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த கேமரா வேணும்னா, இந்த கேமரா மாதிரி ஒரு கேமரா வேணும்னா நீங்கள் 50,000 ரூபாய்க்கு போன எடுத்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதோட விலை எவ்வளோ தெரியுமா? நம்ம கொடுக்குற விலை 7,000 ரூபா. இதில் சினிமா ஸ்கோப் கேமரா, அப்புறம் வந்து என்னப்பா நிறையா இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. 6GB RAM, 64GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா சோனியில் வந்து 10 Xperia 10. இது சோனி Xperia 10 Mark II. ஸோ இதோட விலை புதுசு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பயங்கர ரேட் இருக்கும். நாங்கள் கொடுக்குற விலை வெறும் 7,500 ரூபா, அதாவது 7,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டேபு 4,000 ரூபா. மினி. இது ஆப்பிள் ஐபேட்டில் மினி. இது சில அப்டேட்லாம் நிறையா வராது, அதையும் பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் 4,000 ரூபா. சாம்சங் ஒன்று வச்சுருக்காங்க, இது வந்து 7,000 ரூபா. ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மாடல் தெரியுமா? ஏதோ ஒரு மாடல் ஆச்சா. ஒன் ப்ளஸில் வந்து 2Tன்னு ஒரு மொபைலு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ முதல் நாங்கள் எங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம். டிஸ்பிளே சேஞ்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் X50 256GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மாடல் பாது, கேமிங் மொபைலு. ROGல 3. இது வந்து 8/128. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. கேமிங் மொபைல்னாலே நம்ம சொல்ல வேணாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 14,000, அதாவது 14,000 ரூபா இது. ஸோ இது ஒருத்தர் வாங்கிட்டார், S21 வாங்கிட்டார். நிறைய பேர் கேட்டாங்க, வித்துருச்சு இது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல், இதுவும் வித்துருச்சு. இது ஒரு 2 பேருக்குமே வந்து பார்சல் இன்னைக்கு போட முடியல, நாளைக்கு தான் போடுவோம். இது ரேட்டு ஒன்றும் வரல. இது 3 மொபைலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வரல எங்களுக்கு. இது iPhone 12 வந்து நம்ம ஏற்கனவே இந்த பாக்ஸில் உள்ளது தான். 26,500 ரூபா ஆகுது. இது வந்து 512GB OnePlus 11 Pro Max 512GB. பேட்ரி ஹெல்த் 100. விலை வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல 10 Pro. இது 23,000 ரூபா போட்டிருந்தோம். OnePlus 10 Pro 9 Proவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 ரூபா 22,000 ரூபா இருக்குது. இது 10 Pro. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 12,256. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 22,500 ரூபா. 22,500 ரூபா குறைச்சிட்றேன், 22,500 தரேன்.
வேற ஏதாவது ஒன்று போடலாமா என்னன்னு தெரியல. இதோட முடிச்சுக்கிறோம், நாங்கள் கிளம்புறோம். சரிங்களா? வேற என்னடா வேற எடுத்து வச்சிரியா? ஓ, மெதுவாக எடுத்து வைப்பா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. சரி பஸ், இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். கட் பண்ணிடுறேன்.